நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த 2 கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு திருச்செந்தூர் முருகன் கோயில், 2வது குலசேகரப்பட்டினத்தில இருக்கிற ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் தான். ஃபர்ஸ்ட் நான் என் பொண்ண வந்து குலசையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் கூட்டு போயிருந்தேன். அங்க வந்துட்டு 3 டைம் பூஜை நடக்கும். ஒண்ணு காலையில 8 மணிக்கு, திருப்பி மத்தியானம் 12 மணிக்கு, நைட்டு 8:30க்கு பூஜை நடக்கும். நாங்க போன டைம் வந்து 7:30. அப்போ வந்துட்டு அம்மன வந்துட்டு அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க உள்ள மாலை குடுத்து பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு வெளிய வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்போ அங்க மாடுங்க பண்ற அட்ராசிட்டி இருக்கே! அப்பப்பப்பா! வர போறவங்களலாம் இழுத்து வாழைப்பழம் கேட்டு வாங்கி சாப்பிடுதுங்க. எனக்கு அத பார்க்குறதுக்கு அதிசயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சண்டைக்கு வாடா வந்து பார்றாங்கிறபோது எல்லார்ட்டயும் போயிட்டு வம்பு வேற செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்படியே அம்மன கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் பார்த்தா, "என்னடா இது! நான் பார்த்த திருச்செந்தூர் கோயிலா இது?" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. கடல வாங்கி போட்டுக்கிட்டே உள்ள போனோம்னா, புதுசா வந்துட்டு பக்தர்கள் நிக்கிறதுக்கு பெருசா வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரிலாம் கட்டியிருக்கிறாங்க. நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் கோயிலுக்கு வரேன். கோயில்ல இவ்ளோ பெரிய மாற்றத்த நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்து நைட்டு நாங்க கோயில் போகும்போது 9:00 அப்ப கூட ரூ. 100 குடுத்து போற டிக்கெட்ல அவ்ளோ கூட்டம். நாங்க நைட்டு கோயிலுக்கு வந்ததே கூட்டம் கம்மியா இருக்கும்னாங்க. பட் கூட்டம் வந்துட்டு அவ்ளோ நெறையா இருக்கு. எங்கடா இருந்து வர்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ கடல்ல போய் நானும் பாப்பாவும் கால் நனச்சுட்டு, பாப்பாவோட பர்த்டேய வந்துட்டு வெளிய இருந்தே வந்துட்டு ஒரு குட்டியா செலிப்ரேட் பண்ணிட்டு, வெளிய இருந்தே கடவுள கும்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா உள்ள போயிட்டுலாம் வெளிய வந்துக்கிட முடியாது. அவ்ளோ கூட்டம் நிக்குது. ஷார்ட் டைம்ல எப்படி இவ்ளோ சேஞ்சஸ் ஆச்சுன்னு எனக்கு தெர்ல. ஒரு வழியா அங்கருந்து வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சுதுனா லைக் பண்ணுங்க.